but I head back to Avinashi to get a flavor of the BJP's campaign and catch Union Minister/candidate L. Murugan in action. So you see Union Minister L. Murugan currently in action, speaking to the crowds in the midst of a heated campaign. Interesting, Union Minister based in Delhi now in an assembly election. We'll talk to him, understand why he's chosen to fight this election. So, பிரச்சாரம் எப்படி போறது? நீங்க பாக்குறீங்களா எவ்வளவு உற்சாகமா சகோதரிகள் தாய்மார்கள் எவ்வளவு வணக்கண்ணா எவ்வளவு உற்சாகமா இருக்கிறாங்கன்றதை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருந்து கொண்டிருக்கிறது. இங்க அவினாசியில பொறுத்தளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய கூட்டணியானது மிகவும் வலிமையான கூட்டணியாக இருக்கிறது, வளம் பொருந்திய கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய வாக்கு சதவீதமானது கிட்டத்தட்ட வாக்கு வித்தியாசமானது 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்க ஒரு யூனியன் மினிஸ்டர், இங்க இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஃபைட் பண்றீங்க. டிசிஷன் ஏன் எடுத்தீங்க இது யூனியன் மினிஸ்டர் இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் ஃபைட் பண்ணணும்? மோடி ஐயா அவங்க உங்களுக்கு தெரியும், கடந்த 5 ஆண்டுகள் மோடி ஐயா அமைச்சரவையில் பல்வேறு அமைச்சர்கள் வந்திருக்கிறேன். மோடி ஐயா அவங்க இப்போ அவங்களோட ஆசீர்வாதம் கொடுத்து நீங்கள் அவினாசியில் போய் அவினாசி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அந்த பகுதியில் நீங்கள் உங்களுடைய சேவை தேவை இருக்கிறது என்பது மோடி ஐயாவுடைய விருப்பம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பம், எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய விருப்பமாக இருந்து கொண்டு மக்களினுடைய விருப்பம். நான் இங்கே ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் இங்கே தான் இதே அப்போ அவினாசி அதில் ஒரு அசம்பிளி இங்கே நான் தேர்தலில் நின்றுருக்கிறேன். அதனால் மோடி ஐயா அவர்களும் இந்த மக்களுக்கு இந்த பகுதியில் நான் சேவை செய்ய வேண்டும் என்பது இந்த மக்களுடைய முன்னேற்றம், இப்போ இந்த அவினாசியினுடைய முன்னேற்றத்திற்காக நான் வந்திருக்கேன். அமைச்சராக நீங்க யூஸ்வலா ரொம்ப டைம் இருப்பீங்க டெல்லியில. இங்க திமுக கேட்டீங்கன்னா அவங்க சொல்வாங்க டெல்லி ஒண்ணுமே பண்ணல தமிழ்நாடுக்கு. நீங்க என்ன சொல்வீங்க? கடந்த 11 வருஷம் 13 லட்சம் கோடி ரூபாய் நம்ம கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கம், சென்னை விமான நிலைய விரிவாக்கம், மதுரை விமான நிலைய விரிவாக்கம், திருச்சிராப்பள்ளி விமான நிலைய விரிவாக்கம், 4 வழிச்சாலைகள், 8 வழிச்சாலைகள், சென்னை மெட்ரோ, அதே போல இங்க இருக்கிற வந்தே பாரத் ரயில்கள், இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது பாக்குறோம். ஆனா சார் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி சொன்னீங்க, கோயம்புத்தூர் மெட்ரோ, மதுரை மெட்ரோ பத்தி இவ்ளோ கோயம்புத்தூர் மெட்ரோவும் மதுரை மெட்ரோவும் வந்தே தீரும். அது திமுக மத்திய அரசாங்கம் கேட்ட சரியான கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுக்கல. அவர்களுடைய மெத்தனம் திமுக எப்பயுமே உங்களுக்கு தெரியும், மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வது மட்டும்தான் அவர்களுடைய ஒரே வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, கொடுத்த பணத்துக்கு யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. எந்த பணம் கொடுத்தோமோ அந்த பணத்துக்கான செலவு என்ன, ஏன்னா திமுக காரங்க செலவு செஞ்சு அதை கணக்கு கொடுக்கறது கிடையாது. அந்த யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தால்தான் மற்ற நிதியை கொடுக்க முடியும். அப்படி பல்வேறு விஷயங்கள்ல அவங்க திமுக வேண்டுமென்றே மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வது மட்டும்தான் நோக்கமாக கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக கோவையினுடைய மெட்ரோ வரப்போகிறது, அதில் நாம எல்லாம் பயணிக்க தான் போறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா சார், டெல்லியில எல்லாரும் சொல்லுவாங்க லாங்குவேஜ் இம்போசிஷன் ஆயிட்டு இருக்கு, டெல்லியில தமிழ்நாடுல ஹிந்தி இம்போசிஷன் ஆயிட்டு இருக்குன்னு. நீங்க அங்க வேலை பண்ணுவீங்க, இங்க கூட நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்கேயுமே யாரும் எந்த மொழியும் இது திணிக்கிறது இல்ல. யாருக்கு எந்த மொழி பிடிக்கலுமோ அவங்க அந்த மொழியை படிக்கலாம். நீங்க பாக்குறீங்க தமிழுக்கு இன்னைக்கு யாருங்க அவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு இருக்க. காசி தமிழ் சங்கம் ஒவ்வொரு வருஷமும் காசி தமிழ் சங்கம் நடந்து திருக்குறளை 35க்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் மொழிபெயர்த்துப்பட்டு திருக்குறளை வெளியிட்டிருக்கிறோம். ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று முதல் முறையாக சூழலித்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அது மட்டும் இல்ல, தமிழ்தான் உலகத்திலேயே தொன்மையான மொழி என்று உலகத்திற்கு சொன்னது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் உலகம் முழுவதும், இங்க தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகம் முழுவதும் கலாச்சார மையங்களை ஏற்படுத்தி திருவள்ளுவருடைய பெருமையை, தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாடை, தமிழ் இலக்கியங்களை உலகறிய செய்து கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அவர் தான் இன்னைக்கு தமிழ் கலாச்சாரத்தை, தமிழ் பண்பாடை காத்து கொண்டிருக்கோம். இவங்க யூபி அரசாங்கத்தில் அப்போ இருந்தாங்க ஆட்சியில், திமுக காங்கிரஸ், ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்த்து தமிழினுடைய வளர்ச்சிக்கு எதுவுமே திமுக செய்யாம இப்போ நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தமிழ் மொழிக்கு மேல, தமிழ் மக்கள் மேல யூபியில இன்னைக்கு தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மத்திய பிரதேசல தமிழ் சொல்லி, யூபியில இருக்க நீங்க போய் பாருங்கம்மா, யூபியில வாரணாசியில தமிழ் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸ்கூல்ல தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எப்படி அது நமக்கு இது கூட சொல்றாங்க ஹிந்தி இம்போஸ் பண்றாங்கன்னு. அதுதான் நான் சொன்னேன், எந்த இடத்துலயும் நம்ம ஹிந்தி இம்போஸ் பண்ணல, அதை பத்தி இல்ல. யாருக்கு தேவை அவங்க விருப்பம் இருந்தா அவங்க படிச்சுட்டு போலான்றதுதான். யாரும் எந்த இடத்துல தமிழை முக்கியமாக உயர்த்தி பிடிப்பது நாம். சரி சார், லாஸ்ட் அவினாஷில நீங்க உங்க ஒப்போனன்ட்ஸ் யாரு இருக்காங்கன்னா யங்ஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் நியூ கமர்ஸ்,
அதனால உங்களுக்கு சேலஞ்சே இருக்கா இல்லையா இந்த I am not old. I'm just 48 years. See, I'm not old. Okay, thanks. Thank you, all the best, sir. First, the TVK candidate. At 28, she's firing from all cylinders, and all around her, the sound of whistles. The constant thing you're told and criticism for the TVK is maybe they don't have the ground presence to be able to ensure booth management, strategy, etc. We're in a very remote corner of Avinashi, and I'm very surprised to see the kind of numbers here. And this is TVK cadres. Very impressive. So that means that they do have a certain amount of presence in every constituency in all these pockets as well. So if you think that, it's just candidate and no support, look at the crowd. Okay, with us is the TVK candidate. I just heard her speech, quite interesting. Ma'am, first எனக்கு சொல்லுங்க, ரொம்ப கியூரியஸா இருக்கு, நீங்க எப்படி பாலிடிக்ஸ்ல என்டர் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எப்படி டிவிக்கோட கேண்டிடேட் ஆயிங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி தளபதியோட பேர்ல வந்து ஒரு டியூஷன் சென்டர் ஈவினிங்ல வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீயா அமௌண்ட் எதுவும் பே பண்ணாம அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா டியூஷன் எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் தளபதியோட விசில் சின்னத்தை வந்து அறிவிச்சாங்க. அப்புறம் அந்த சின்னத்தை வீடு வீடா போய் அந்த சின்னத்தை மக்கள் மனசுல பதிய வைக்கிறதுக்காக அப்ப கொஞ்ச நேரம் போய் எப்படியோ ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சேன். ஸோ அதோட பலனா எனக்கு இது கிடைச்சிச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேட்க முடியுமா, உங்க வயசு என்ன? புரியல. உங்க வயசு என்ன? வயசு 28. 28ல கண்டெஸ்ட் பண்றீங்க. ஒரு ட்ரெண்ட் பார்த்திருக்கேன், டிவிக்கேல மோஸ்ட் கேண்டிடேட்ஸ் யங்கா இருக்காங்க, 28, 30 அந்த மாதிரி. அது ஆன் பர்பஸ் இன்டென்ஷனலா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, தளபதி வந்து கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணியிருக்காரு. அவங்க மெசேஜ் என்ன, உங்களுக்கு என்ன சொன்னாங்க? உங்களுக்கு அவர் என்ன சொன்னாரு, ஜெயிச்சுட்டு வரணும்னு சொன்னாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேட்பாளரா அனுப்பி வச்சிட்டாரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினரா ஆன அப்புறமேட்டு அவரை போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சரி, இது சொல்லுங்க, அவினாஷில கொஞ்சம் டஃப் கான்டெஸ்ட் தான். யூனியன் மினிஸ்டர் இருக்காங்க மிஸ்டர் முருகன், டிஎம்கே கூட ஒரு யங் டாக்டர் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. ஸோ அதனால நீங்க ஏன் நினைக்கிறீங்க உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு? எதிரில் நிக்கிறவங்களோட பக்கத்துல நிக்கிறவங்கள நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் தைரியம் அதிகமா. ஃபுல் மாஸ் டயலாக் கொடுக்குறீங்க. பக்கத்துல இருக்கிறது தளபதி இல்ல, நான் எதுக்கு எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து பயந்துக்கணும்? ஃபுல் சூப்பர் ஸ்டார் மோட்ல போறீங்க நீங்க கூட. பிக்சர்ஸ் எல்லாமே பாக்குறேன், ஃபுல் விஜயோட பிக்சர்ஸ் ஓட தான் நீங்க எல்லாம் கண்டெஸ்ட் பண்றீங்க. ஆனா என்ன நினைக்கிறீங்க, இங்க அவினாஷில நீங்க ஓட் கேட்கப்போ அவங்க உங்க ஃபேஸ் பாப்பாங்களா இல்ல விஜயோட ஃபேஸ் பார்த்துட்டு ஓட் போடுவாங்க? ஏன்னா இது நமக்கு புது இடம் இல்லைங்களா, அப்ப தளபதியோட ஃபேஸ் தான், அவரோட ஒரு பிரதிபலிப்பு தான் நாம எல்லாம். ஸோ அவரு தான் இங்க மெயின். மேக்ஸிமம் என்னன்னா இங்க நிறைய கிராமங்கள் இருக்கு, அதுக்கு தகுந்த வசதிகள் எதுவுமே இல்ல. அதை பண்ணி கொடுக்கறதுக்கு தளபதி கண்டிப்பா வந்தா செய்வாருன்னு ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. ஸோ அதுக்கும் நாங்க வந்து போராடிட்டு தான் இருக்கோம், நிச்சயமா செஞ்சு கொடுப்போம். At 28 she's doing this. So all the very best உங்களுக்கு. Congratulations, ticket வந்துருச்சு. அப்போ பார்க்கலாம் 10 days தெரியும் என்ன ரிசல்ட்னு. Thank you so much. தெரிஞ்சிருக்குமே, பாத்திருப்பீங்களா? சரி, நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. Thank you so much. So if TVK's cadre strength was very much present and impressive, sample this. Hundreds at a DMK rally for their first timer. So you see right now Tiruchi Siva, DMK MP speaking, but I want you to focus on the woman on the stage. 28 years old, DMK candidate, first time politician. She's been a doctor and now she's taking politics by storm, because here's a 28-year-old speaking with great confidence, by the way, taking on a union minister in Avinashi. After a long, passionate speech by the young candidate and MP Tiruchi Siva,
I catch them on stage. இன்னும் விரிவாக பேசுவோம். நமது சின்னம் தாய்மார்களின் சின்னம், கோகிலாமணியின் சின்னம். A 28-year-old candidate fielded by the DMK here in Avinashi. We have Mr. Tiruchisiva as well, Member of Parliament. So nice to see you from Delhi along with us, coming all the way to Tamil Nadu to your uru. Wonderful, welcome. What was the thinking, sir, of fielding a young, bright doctor as your candidate in Avinashi? What do you feel? You are from North, you are from Delhi. Have you seen a candidate like this ever before? Oh, amazing to see, which is why I'm asking. That's it. She is a doctor from a very humble background. She has been working for the people even during the pandemic period. And moreover, she is a dedicated party worker. So this is DMK. We have fielded a very ordinary person to the people. Please elect her to send it to the Legislative Assembly. Dr. Gokilmani, நீங்க சொல்லுங்க. உங்க ஸ்டோரி சொல்லுங்க எங்களுக்கு. I'm Dr. நீங்க எப்படி politician ஆனீங்க? I heard that you became a doctor because of Kalaignar scheme. Yes, of course, ma'am. I'm Dr. Kogilamani, the DMK's candidate from Avinashi constituency in upcoming 2026 Tamil Nadu Assembly elections. I come from a small village called Thirumalaikondon Palayam. Despite the financial struggles, my father was very determined, so determined that all his 4 daughters should receive an education, because he was inspired by our leader, Dr. Muthuvel Karunanidhi, Dr. Kalaignar sir. After that, I have completed my schooling from government institutions, and I have pursued my undergraduate MBBS degree from Coimbatore Medical College from 2015 to 2021 with the help of 3% internal reservation for Arandhadya community, which was introduced by our Dr. Honorable Leader, Dr. Kalaignar sir. It is a success story for the DMK. Of course. And actually, I have been campaigning for the past 10 days and yet more days at return in between 3 days to Parliament. But really, I am very happy and proud to campaign for my young sister, who is very capable and who will prove to be a worthy people's representative in the future. Sir, but Avinashi is tough. She's up against a union minister. Who said? You have met Mr. Murugan in Delhi, I'm sure. Yeah, of course. He is also my brother. But I think Avinashi, he will again go back and have to be only in Delhi. Because he's already a member in the Rajya Sabha. And I pity him why he has come here. But anyhow, he will resume his journey only there, not here in Tamil Nadu Legislative Assembly. Because only my sister Kogilamani only will be in the assembly. Are you nervous? Are you scared? Are you excited? Which is Not at all. We are all Not with at her. all. Not at Up all, to ma'am. From the leader up to the ground level worker, everyone is with you.